வாசிக்கலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 29 31 வரைக்கும். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியன் அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு அவன் விலகல. யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டு விலகலன்னு பைபிள்ல வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? முதல்ல யெரொபெயாம் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். இஸ்ரேல் மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம் இல்லையா? சாலமோன் வரைக்கும் அது 12 கோத்திரமாக இருந்தது. சாலமோன் பாவம் செய்தபடியினால் ராஜ்யம் 2ஆக பிளக்கப்பட்டது. அப்ப அங்க அகியா அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி போறார். போயிட்டு ஒரு நல்ல சால்வை அதை அப்படியே துண்டு துண்டா கிழிக்கிறார். கிழிச்சு போட்டா மொத்தம் எத்தனை துண்டு? 12 துண்டு. சம்பந்தமே இல்லாம யெரொபெயாம்ங்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறார். ரெகோபெயாம் தான் சாலமோனுடைய பையன், ரெகோபெயாம். ஆனா ரெகோபெயாமுக்கு என்ன பண்ணல? கூப்பிடல. யெரொபெயாமை கூப்பிட்டு, வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த 12 துண்டுல ஒரு 10 துண்டை நீ எடுத்துக்கொண்டார். எத்தனை துண்டு? 10 துண்டு. 10 துண்டை யெரொபெயாம் எடுத்துக்கொண்டான். தப்பா? தப்பு இல்ல. 10 துண்டு போயிடுச்சு. ஆனால் தாவீது நிமித்தம் எருசலேமை மட்டும் யாருக்காக விட்டு வைத்தாரு? அவருடைய பிள்ளைக்காக விட்டு வைத்தார். அப்ப அவங்க பிள்ளை பக்கம் 2 துண்டு போச்சு. 10 துண்டு ஒரு வேலைக்காரனுக்கு போயிடுச்சு, 2 துண்டு மட்டும் சாலமோனுடைய பிள்ளைக்கு போயிடுச்சு இல்லையா? இப்ப பாருங்க, எருசலேம் எங்க இருக்கு? சாலமோனுடைய பிள்ளை கையில இருக்கு. 10 துண்டு உள்ளது யார்கிட்ட இருக்கு? யெரொபெயாம்கிட்ட இருக்கு. இப்ப யெரொபெயாம் என்ன நினைக்கிறானா, இவர்களெல்லாம் பலியிடுவதற்கு எங்க போய் ஆகணும்? எருசலேமுக்கு போய் ஆகணும். அப்ப இவங்க என்ன எங்க போகக்கூடாது? இவங்க 10 கோத்திரமும் அங்க போய் பலியிடும் போது இவங்களுக்கு ஒருவேளை சாலமோனுடைய பையனை பிடிச்சு போய் அங்கே இருந்துட்டாங்கன்னா நான் ராஜாவாக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? 2 கண்டு குட்டியை உருவாக்கும். என்ன உருவாக்குவோம்? 2 கண்டு குட்டியை உருவாக்கும். கண்டு குட்டியை உருவாக்கியாச்சு. கண்டு குட்டியை உருவாக்குனா எங்க கொண்டு வைக்கிறது? அப்ப நீ எருசலேமுக்கு போவேனா? நீ என்ன பண்ணு? நீ தானில் வைப்போன்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஒரு கண்டு குட்டியை வைக்கிறார் இல்லையா? இன்னொன்னு எடுத்துக்கிட்டு பெத்தேல்ல வைக்கிறார். 2 இடத்துல 2 கண்டு குட்டியை வச்சாச்சு. கண்டு குட்டியை வச்சா அடுத்து யாரு தேவை? ஆசாரியர் தேவை. ஆசாரியருக்கு லேவியர் தான் ஆசாரியர்களாக இருக்க முடியும் இல்லையா? இவன் அதெல்லாம் பார்க்கல. எவன் வேணாலும் ஆசாரியர். ஈனவர்களை அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒண்ணுக்கு உதவாதவன் எல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுவான்? நீங்கள் எல்லாம் இனிமேல் யாரு? ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பலிப்பிடம் தேவை. ஒரு பலிப்பிடத்தை கட்டு. நம்ம கட்டுறதான் பலிப்பிடம். கட்டியாச்சு இல்லையா? இனி என்ன தேவை? பண்டிகை தேவை. நம்மளே உருவாக்கும் ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியாச்சு. நல்லா பாருங்க, தேவ சமூகத்தில் இவை எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு வேசித்தன வாழ்க்கையை குறிக்கிறது. இதெல்லாம் எப்படி குறிக்குது? தேவ சமூகத்தில் எருசலேம் இருக்கு. ஆனா நான் எனக்குன்னு சொல்லிட்டு 2 கண்டுகுட்டியை உருவாக்கி எருசலேமுக்கு போக கூடாது. அப்ப என்ன பண்றேன்? நான் பெத்தேலும் தானிலும் அதை வச்சு இந்த ஜனங்களை தேவ சமூகத்தில் விடக்கூடாது. அப்ப என்ன பண்றேன்? இந்த ஜனங்கள் எல்லாம் இங்க கூடி வர செய்ய அங்க ஒரு பண்டிகையை உருவாக்குகிறேன். பாருங்க, நமக்கு பண்டிகை என்பது ஒண்ணுதான். என்னது? தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுவதுதான். ஆனால் இந்த பண்டிகைக்கு பதிலாக பல கவர்ச்சிகரமான பண்டிகை இன்னொரு இடத்துல வைக்கும்போது ஜனங்கள் அங்க போயிடுறாங்களா இல்லையா? இல்லையா? நமக்கு தேவையானது எருசலேம் தான். எல்லாரும் முழங்கால் பட வேண்டியது எருசலேம் துவங்கி சகல தேசத்தாரும் முழங்கால் பட வேண்டிய நாமம் என்பது யாஷ்வா மிஷியானுடைய நாமம் தான். ஆனா நீ எருசலேமுக்கு போக விடுறது இல்லை. அப்படியே தானுக்கு திருப்பி விடுறது. அந்த பக்கமா போங்க அப்படின்ட்டு இல்லையா? தேவை யாரு? லேவி. தேவன் அழைத்தவர்கள் தேவை. தேவ வசனத்தை பேசக்கூடியவர்கள் தேவை. ஆனா நீங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க? எல்லாரும் பாஸ்டர். நல்லா கேள்விப்படுறேன் பாருங்க. ஒரு தாத்தா வருவாருங்க, ரொம்ப வயசானவர். இங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அவருக்கு கூட ஒருத்தர் இப்படி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு, ஐயா ஐயான்ட்டு. அவர் பொசுக்குன்னு எழுப்பிட்டு அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. போ, யாஷ்வா மிஷன் நாமத்தில் நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் போ. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? இது மட்டும் இல்ல, வழக்கமா இன்னைக்கு வரக்கூடிய பாஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் சிலரை விசுவாசிகளாக பார்த்தவர்களா இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க வேறு சபைகள்ல. விசுவாசினா சபை தொடங்கிட்டு இல்ல, வேலை முடிஞ்சு. அவன்கிட்ட 10 ஆத்துமா 2 பேரை தூக்குனா நீ ஒரு பாஸ்டர். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஊழியமான்னு கேட்டல. இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஒருவருடைய பிரசங்கத்தை கேட்கிறப்ப எலும்புகள் எல்லாம் உயிர் பெறுவதை பார்த்தார். யாரு? எசேக்கியேல். எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது போல நீங்கள் எல்லாம் உயிர் பெறுவீர்கள்.
யாருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? இஸ்ரேல் ஜனம் இந்த உலகத்தில் நியாய தீர்ப்புகள் முடித்த பிற்பாடு அவர்கள் திரும்பி ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் எடுத்துக்கொள்வார், சேர்த்துக் கொள்வார். அது உங்களுக்கானதும் இல்லை, எனக்கானதும் இல்லை, அது இஸ்ரேல் ஜனத்துக்கானது. எதை யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு கூட தெரியாம பிரசங்கிக்கக்கூடியவர்கள் போதகர்கள். அவ்வளவுதான். எதுக்கு சொல்லப்பட்டுச்சு அந்த வசனம்? யாருக்குள்ள தீர்க்க தரிசனம் தெரியாது. எலும்புகள் உயிர்படும், முடிஞ்சு போச்சு, நாங்கெல்லாம் செத்து அப்படியே போயிடுவோம். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை யாரு பிரசங்கிக்கணும்? தேவ ஞானத்தை கொடுக்குறவங்க தான் பிரசங்கிக்க முடியும். எல்லாரும் பிரசங்கிச்சா பிரசங்கமா இருக்காது. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் விட்டாலும் நீங்கள் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ஆபிரகாம் சொன்னதாவது, யோசேப்பு சொன்னதாவது, தாவீது சொன்னதாவது பேசிடலாம். பிரயோஜனம் என்ன? இல்லையா? பைபிள்ல இருப்பது போலயே படிச்சு சொல்வது எல்லாருக்கும் முடியும். சபையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை எழுப்பிட்டாலும் அது பேசிடும். பிரசங்கமா, செய்தியா? என்னிடத்தில் ஒரு சகோதரி சென்னையில இருந்து பேசும்போது இப்படிதான் சொன்னாங்க. எப்படி தெரியுமா? பிரதர், பிரண்ணாமை நான் தவிர்த்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் 7ஆம் சபையின் தூதன் அப்படின்னா. 7ஆம் சபையின் தூதன். எனக்கு பக்குனாய் போச்சு. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா பிரதர், அவருக்கு யாஷுவா மிஷம் நாமம் மட்டும்தான் வெளிப்படுத்தப்படவில்லையே தவிர வேற எல்லா விஷயமும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சரி, நான் அப்படியே கூப்பிட்டு சொன்னேன், 7ஆம் சபையின் தூதன், 6ஆம் சபையின் தூதன் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டேன். அப்படியே சொல்லிட்டு சொன்னேன், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிங்க. தூதனுடைய வேலை எப்ப தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். சபை எடுத்து மணவாட்டி எல்லாம் போயிருவான். மணவாட்டி போன அப்புறம் 7 தூதன் வருவான். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் ஆக்கினியை கொண்டு வருவதற்கு. அந்த 7 தூதன் மூலமாக ஒருவன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். எப்படி? அந்த 7 தூதன் மூலமாக ஒருவன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பின் ஊழியம் முடிந்த பிற்பாடுதான் 7 தூதனுடைய வேலை. இப்ப ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதன். நான் கேட்கிறேன், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தேவன் நின்றார், தேவனை சுத்தி 7 சபைகள் இருந்தது. ஒரே நேரத்தில் 7 சபைகளை தவிர ஒரு சபை முடிஞ்ச அடுத்த சபை இல்ல. இப்ப 7 சபையினுடைய வெளிப்படுத்தல் என்ன? 7 குணாதிசயங்களை கொண்ட ஸ்திரீகள். உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? குளிரும் இல்லாம அலலும் இல்லாம இருக்கு. இன்னொருடைய குணம் எப்படி இருக்கு? உபத்திரவத்தின் மத்தியில் தாங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப வெளிப்படுத்தல் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, 7 குணங்களை உள்ள ஸ்திரீகள், சபைகள் இருந்துச்சு. 7 சபைகளையும் தேவன் என்ன பண்றாரு? பரலோகத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடலான்னு அவளுக்கு பிரசங்கித்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்ட பிற்பாடுதான் அவனுக்கு ஒரு காட்சி, பரலோக காட்சியை காட்டுறாரு. பரலோக காட்சியை காட்டினதுக்கு அப்புறம் தான் உலகத்தில் ஆக்கினியை கொண்டு வராரு. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 2வது 3வது அதிகாரத்திலேயே மணவாட்டி மேல போயிட்டா. அப்புறம் தான் 7 தூதனுடைய வேலை. 7 தூதனும் ரட்சிப்பின் தூதன் அல்ல, சாபத்தை கொண்டு வந்த தூதன். இப்ப 7ஆம் தூதன் அப்படின்னா நீங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஆட்சேபணம் இல்லை. சாபத்தின் தூதனா? கேள்வி இருக்கு இல்லையா? தேவன் தாங்க தூதனே. அப்புறம் என்ன போட்டுக்கிட்டு நீங்க அவன் தூதன் இவன் தூதன்? ஒன்னும் இல்லை. நீங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் நீங்கள் அப்போலை சேர்ந்தவர் என்றும் சொல்றீங்க. பவுலா உங்களுக்காக அடிக்கப்பட்டார். கோமாளித்தனமா என்கிட்ட வந்துட்டு பிரண்ணாமும் அடிக்கப்பட்டாருங்க. எப்படி? அடிக்கப்பட்டு நொறுக்கப்படுவீர்கள் என்று இருந்துச்சு. கார் வந்து இடிச்சு எலும்பு நொறுங்கி போச்சு. இந்த அளவுக்கு. அப்ப கார் ஆக்சிடென்ட்ல சாகிறவன் எல்லாம் எலும்பு நொறுங்கி செத்தபடினால் அவன் எல்லாம் 7ஆம் தூதன் ஆக்கிடுவோமா? அப்படி இல்லை இல்லையா? தேவ சமூகத்தில் மனிதனை பிடிச்சு கொண்டு நீங்கள் என்ன தூக்கி கொண்டு இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க விக்கிரக ஆராதனை தான் இல்லையா? அவ்வளவுதான். பவுலை சேர்ந்தவர்னு சொன்னோடனே தேவன் அங்க கண்டிக்கிறாரு. யாரை சேர்ந்தவங்க இல்லை, யாஷுவாவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது மடமாற்றிட முடியும். நீங்க எல்லாம் ஒரு கேள்வி அறிஞ்சிருப்பீங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு மனிதர் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் அழிந்து போகிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பேழையை கட்டினார். தெரியுமா இல்லையா? மிகப்பெரிய பேழையை கட்டி ஜனங்களுக்கெல்லாம் டிக்கெட்டா போட்டு வசூலிச்சார். முடிவு என்ன தெரியுமா? 25ஆம் தேதி தாண்டிச்சு, உலகம் அழியவில்லை, அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சோக்கர் வேலையாட காட்டிட்டு இருக்கிறிய அடுத்தானே? சும்மா போட்டுக்கிட்டு உலகம் அழியும்னு சொல்லிட்டு டிக்கெட் வித்து எல்லாம் கப்பலுக்குள்ள யாரும் உட்கார்ந்துருக்கோம். நடந்த செய்தி, நான் போய் சொல்ல. எல்லாம் கப்பலுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். உலகம் அழியல. என்ன ஆகி போச்சு? 25ஆம் தேதி விடிய வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். விடிஞ்சிச்சு, உலகம் அழியல. நான் ஒன்னு அழிக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். எல்லாரும் சொத்தை வித்து பாஸ்டர் பேர்ல எழுதி கொடுத்தான். இது போன தலைமுறையில் நடந்ததை பத்தி நான் பேசல, நான் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேசுறேன். அப்ப தேவ சமூகத்துல இந்த மாதிரி கோமாளிகள் எல்லாம் உதறி தள்ளிட்டு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் பைபிள் மட்டும்தான் நமக்கு வெளிச்சமா இருக்கு. வேதமே வெளிச்சம்னு சொல்லுது. பாருங்க, இந்த இடத்துல யெரொபெயாம் உடனே என்ன பண்ணியாச்சு? 2 கண்டுக்குட்டியை தூக்கியாச்சு, வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா தேவன் அங்க இருப்பாரா? இருக்க மாட்டார். இங்கதான் இந்த சிக்கல். இதே பாவத்தை யார் செய்யறா? யெகூ மறுபடியும் செய்யறான். இப்ப இவங்களை பழி வாங்குறதுக்கு தான் என்ன பண்ணாரு?
முதல்ல ஒரு பிள்ளைய பெத்து விட்டார். பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், 2 கண்டுக்குட்டியை உருவாக்குனது இவங்களுக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி எங்க உருவாக்கி இருக்காங்க? நம்ம 40 நாள் இரவும் பகலுமாக ஒருத்தர் போய் சீனாய் மலையில உட்கார்ந்துருக்காரு. இங்க பாருங்க, ஒருத்தர் வழி நடத்தி கொண்டு போறாரு. 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் இருக்கிற போது ஜனங்கள் மோசே வருவதற்கு காலதாமதம் ஆகிறது. என்ன செய்யலாம்? நம்மளே நமக்கு வழி நடத்தும்படியாக, நமக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா, காது கழுத்தில் இருக்க தங்கத்தெல்லாம் எடுத்தாச்சு. என்ன பண்ணுவோம்? ஒரு கன்று குட்டியை உருவாக்குவோம். சொன்ன வார்த்தை தெரியுமா? இதுவே நாங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த எங்கள் தெய்வம். எகிப்திலிருந்து வரும்போது கொஞ்சம் தங்கம் கொண்டு வந்தான். இதெல்லாத்தையும் வச்சுதான் இங்க என்ன உருவாக்குனது? இந்த கன்று குட்டியை உருவாக்குனது. உருவாக்கி இதுதான் எங்க தெய்வம். இப்ப தேவன் சொல்றாரு, அவர் சீனாய் மலையில உட்கார்ந்து இருக்கவரை பார்த்து, மோசையை பார்த்து சொல்றாரு, டே சீக்கிரம் கீழே போ. ஏன்? அவன் கடவுள்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கான். இப்ப எல்லாத்தையும் ஒரு சின்ன கேப்ல, இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே தான் நடக்கும், தெரியும்ல? தேவ சமூகத்தில் தேவன் கொஞ்சம் தாமதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அங்க போய் கயறு கட்டினா சரியாயிருமாமே. அடி அங்க போய் கயறு கட்டினா சரியாயிராமே. அவர் பொடி கொடுப்பாராம், அதை வச்சா சரியாயிருமாமே. அப்படிதானே? தேவ சமூகத்தில் கண்டுகுட்டிக்கு முன்னாடி போய் நின்னா உனக்கு சாபமும் அழிவும் தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகளில் வந்து கதவை தட்டும், மைனி கேட்டியலா, அங்க போய் கயரை கட்டினா மட்டும் மதி எல்லாம் சரியா போயிடும். அப்படிதானே? கயரை கட்டுனாலும் அதோட போறது தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஏதாவது இந்த கயர் கட்டின பார்ட்டியெல்லாம் பக்கவாதத்தில் சாவாம இருந்தா நீங்க பார்த்துருக்கீங்களா? முக்காவாசி பேர் இப்படிதான் சாவான். அங்கேயும் இங்கேயும் இழுத்து அடிச்சு நொறுக்கி சாவர கதையெல்லாம் இதுதான். அங்கிட்டு இங்கிட்டு கயர், கலர் கலராக கயிறு, பிள்ளைகளுக்கு கயர் கட்டி கொடுது. சில பிள்ளைகளுக்கெல்லாம் காலில் கருப்பு கயிறு. எவ்வளோ ஒரு நடிகை கட்டினா இவன் பிடிச்சி வச்சு கெட்டு பூடி முடிஞ்சு போச்சு. தேவ சமூகத்தில் நாயும் பேயும் இல்லை கெட்டி போடக்கு, இல்லையா? அங்கிட்டு இங்கிட்டு கயர் பிடிச்சி கெட்டி போடுற வேலையை விட்டுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது முதல்ல கயர் கட்டும் போது நல்லா இருக்கும், இல்லையா? சிலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா வரிசையாக கயராக இருக்கும், கலர் கலராக இருக்கும். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த உலகத்தில் இந்த கயர் உங்களை விடுவிச்சிடும் நீங்க நம்புறீங்கன்னா அதே கயரில் தூக்கு போட்டு சாவ வேண்டியதான். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அறிவுங்கிறது என்ன? வாழ்க்கையில் நான் என்னை மாற்றிக்கொள்ளாம ஒரு கயர் என்ன மாற்றிடுறது, என் வாழ்க்கையை மாற்றிடுறது. இப்போ தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? முதல்ல தேவனுடைய தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாம் ஷார்ட் ரூட் பார்க்கறது, எங்கிட்டு போனால் எப்படி வரலான்ட்டு. நம்ம ஜனமா அப்படிதான் மன்னிச்சு பாருங்க. கண்டுக்குட்டியை எடுத்த உடனே தேவன் என்ன சொன்னாரு? போடா போய் அடிச்சு நொறுக்குடான்னு. ஒரு பய போய் சேரல. இந்த மாதிரி புத்தி உள்ள ஒருத்தன் காணாந்தஸ்து போய் சேர மாட்டான். குறுக்கு வழியில போலான்னு நினைக்கிறவன் தேவ சமூகத்தில் போய் சேருவதே இல்லை. சிலருடைய வீடுகள் எல்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே போவோம். ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார் செய்தி. இன்னும் பிரச்சனை கேளு, விடுதலை நடந்த சந்தோஷம் தானே. எவன் பேசியும் உனக்கு விடுதலையை கொண்டு வர முடியாது, நீ தேவனோடு பேசாம. அல்லேலூயா. யாரு பேசினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வராது, நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் திரும்பாம. அப்ப மாற்றம் என்னட்ட தான் வரணும். தீர்மானம் என்னிடத்திலிருந்து அது ஏற்படணும். தேவ தீர்மானத்தை நான் சுமக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லாம ஆளாளுக்கு ஒரு கன்றுக்குட்டி. பாருங்க, சிலருக்கெல்லாம் அந்த சபை ஆசி சபையை தாண்டும் போது கை அப்படி அப்படி இப்படி இப்படி போயிட்டு வரும். பார்த்துருக்கீங்களா? என்னன்னு தெரியாது. பயங்கரமான ஒரு பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. சிலைக்கு முன்னாடி போய் நின்று நீ என்னைக்கு உட்காந்து கையை காலை தூக்குறியோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அன்னைக்கே யெகூவுக்கு லிஸ்ட்ல சேர்த்துருவாரு, இவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு விரோதமாக வேசித்தனம் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்போ தேவ சமூகத்தில் வந்தவன் இந்த கையெல்லாம் உடச்சி இப்படி வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட என்ன பண்ணணும்? படிக்கணும். பாருங்க, இந்த யெரொபெயாமுடைய பாவம் தொடர்ச்சியாக வந்துச்சு. தேவன் 90 வருஷத்துக்கு அப்புறம் 4 தலைமுறைக்கு அப்புறம் 2 கண்டுக்குட்டியை உருவாக்குனதுக்கு பழி வாங்கினார். முடிஞ்சு. யார் செத்து போயிட்டா? யெகூனுடைய பிள்ளையை வெட்டி கொன்னாச்சு. 2வது பிள்ளையுடைய பேர் என்ன வாசிங்க? அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லெருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் என் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். ஒரு பிள்ளைய பெற்று யெகூக்கு வம்சத்தை கொன்னாச்சு, முடிஞ்சு. அடுத்து 2 பிள்ளைய பெற்று ஒரு பிள்ளைக்கு லொருகாமான்னு பேர் வச்சுட்டு இரக்கம் செய்வதில்லை ஒண்ணு. 3வது பிள்ளைக்கு என்னது? லோகாமின்னு பேர் வச்சுட்டு என் ஜனம் அல்ல 2 சொன்னாச்சு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தீர்க்கதரிசியை பத்தி யோசிங்க. கெட்டுனது யார? இப்ப சாரஸ்திரிய. நம்மால் என்ன பண்ணிட்டா தெரியல, மறுபடி என் நேசரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கூட போயிட்டா. வாசிக்கலாம்.
2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. அவளுடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொண்டு வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். பாருங்க, நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். யார கல்யாணம் பண்ணோம்? ஒரு வேசிய கல்யாணம் பண்ணியாச்சு, கூட்டிட்டு வந்தாச்சு, தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாச்சு. ஆனால் விட்டு வந்த பாவத்தில் மறுபடியும் யாரு போனா? அந்த ஸ்திரீ ஓடி போனாள். அவர்களுடைய தாய் மறுபடியும் சோரம் போனாள், தன்னுடைய நேசர்களை பின்பற்றி போனாள் அப்படின்ட்டு. இந்த தீர்க்கதரிசியுடைய நிலைமையை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஓசியா தீர்க்கதரிசியுடைய நிலைமையை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்ப இந்த ஸ்திரீ மோசம் போயாச்சு, மறுபடி தன்னுடைய நேசர்களை தேடி போயாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவன் வாயை திறந்து பேசியிருக்கணுமா இல்லையா? சும்மா இரவோய் இருக்கட்டியாச்சு, பிள்ளைய பத்தாச்சு, வாழ்க்கையை தொடங்கலான்னு பார்த்தா மறுபடியும் பொண்டாடி ஓடி போயிட்டான், இந்த கதையெல்லாம் நமக்கு செல்லாது அப்படின்னு பேசியிருக்கணும். ஒண்ணுமே சொல்ல. யாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? ஓடிப்போன அந்த ஸ்திரீயும் தேவனும் பேசிக்கொள்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தில் இப்படிதான் இருக்கிறோம். தேவன் உங்களை சேர்த்து கொண்டு வருவாரு, மறுபடியும் அதே வேசித்தனத்துக்குள்ளாடி போயிடுறது. தேவன் வேசி என்று தெரிந்து, பாவி என்று தெரிந்து நம் மீது இரக்கம் கொண்டு நம்மளை என்ன பண்ணாரு? சிலுவையின் அன்பின் ஊடாக நம்மளை சேர்த்து கொண்டு அவருடைய பிள்ளையாக, அவருடைய மனவாட்டியாக வைத்திருக்கிறாரு. நான் அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு மறுபடியும் அதே என்னுடைய நேசகுமாரன் எங்கேன்னு போயிடுறது, நேசர்களை தேடி போயிடுறது. ஆனா என் தேவனுடைய அன்பு ரொம்ப பெரியது இல்லையா? இவர் ரொம்ப அன்பா இருக்கிறது யாருக்கு பிரச்சனை? ஓசியாக்கு தான் பிரச்சனை, அப்படித்தானே? ரொம்ப அன்பா இருக்கிறது. அவள் வனாந்திரத்தில் போய் தன்னுடைய நேசகுமாரர்களோடு இருக்கக்கூடிய தருணத்தில், அவள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேவன் சொன்னாரு, உன்னுடைய மகிழ்ச்சியை அற்றுப்போக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் எடுத்துட்டார். மகிழ்ச்சியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? வழக்கம் மாதிரி தான், அந்த ஸ்திரீ மனம் திரும்புறா இல்லையா? ஒன்றும் இல்லை, போன இடத்துல எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னே மனம் திரும்புறான். மனம் திரும்பி யாரை பார்த்தாச்சு? தேவனோடு ஒப்புரவாயாச்சு. தேவனோடு ஒப்புரவான வசனத்தை வாசிங்க, 2:16 வாசிங்க. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல், பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்வாய் என்று, ஈசி என்று சொல்லுவாய் என்று யாவாய் உரைக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அந்த ஸ்திரீ பாவத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அடிமைப்பட்டு போன அந்த ஸ்திரீ அந்த இடத்துல மனம் திரும்புறா. இதுவரைக்கும் எஜமானேன்னு கூப்பிட்டு இருந்தவ இப்ப தேவனை பார்த்து என்னன்னு கூப்பிடுறா? ஈசி என்று கூப்பிடுறா. ஈசி என்றால் மணவாளன் என்று அர்த்தம், பாகாலி என்றால் எஜமான் என்று அர்த்தம். எஜமானா என்று கூப்பிட்டு இருந்தவ இப்ப என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா? ஈசி என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்ப மனம் திரும்பிட்டா, விசுவாசம் வந்துருச்சு, தேவனை நம்ப ஆரம்பித்துட்டா இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவளை ஏற்றுக்கொள்கிறார். மறுபடியும் நேசர்களை தேடி போன அந்த ஸ்திரீயை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் வந்தபடி. நீங்க எத்தனை மறுவானம் பாவம் செய்திருக்கலாங்க, ஆனால் ஒரு நொடி தேவ சமூகத்தில் அவர்தான் என்னுடைய மணவாளன் சொல்லிட்டு விசுவாசித்து பாவத்தை விட்டு திரும்பிட்டீங்கன்னா என் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். பாருங்க, அந்த உலகம் என்ன சொல்லும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, தேவன் என்ன சொல்லுவார்? பாவம் திருப்பி பண்றோம்ல, தேவன் பிடிச்சு கொண்டு வர திருப்பி ஓடி போறோம்ல. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதாங்க, இந்த பாவத்தை விட்டுட்டு தேவ சமூகத்தை எஜமானு கூப்பிடுறதை விட்டுருங்க, தெய்வமே கூப்பிடுறதை விட்டுருங்க. ஈசி என்று சொல்லி, என் மணவாளனே என்று சொல்லி தேவனோடு ஒப்புரவானீங்கன்னா, இந்த உலகத்தில் இருப்பவைகளை விட்டுட்டு தேவன் மீது விசுவாசம் வைத்தீங்கன்னா தேவனுக்கு என்ன செய்யும்? மறுபடி கருணை வந்துருது. இவர் கருணை வந்து என்ன பண்ணிட்டாரு? மறுபடி நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடணும்? இப்ப ஓசியாவை கூப்பிடுறாரு. வரா, என்ன பண்ணணும்? போய் பொண்டாட்டியை சேர்த்துக்கொள். பாருங்க, வாசிக்கலாம் அதனுடைய 3வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் ஒற்றரை காலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இப்ப யாரு போய் சொல்றா? ஓசியா போய் மறுபடி லவ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன? ஸ்திரீயை தேடி போயிட்டு கையில காசெல்லாம் கொடுக்குறான். என்னெல்லாம் கொடுத்தாரு? 15 வெள்ளிக்காசை கையில கொடுத்துட்டு, நீ எனக்காக காத்திரு, நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறுபடியும் என்ன செய்யுது? வாழ்க்கை தொடங்க. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, தேவ சமூகத்தில் அந்த வேசியை போல நீங்க பலமுறை ஓடி போயிருங்க. என் தேவன் இந்த ஓசியாவை போல திருப்பி உங்களை என்ன பண்றாரு? சேர்த்து கொண்டுகிட்டே இருக்கிறாரு. பாருங்க, தேவ சமூகத்தில் தேவன் விரும்புவதெல்லாம் ஒண்ணுதான், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். ஓசியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்கிறது பெருசு, ஆனால் அவன் தேவனுக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு மறுபடியும் அந்த ஸ்திரீயை ஏற்றுக்கொண்டான். இப்ப அந்த ஸ்திரீ மனம் திரும்பின ஒரே காரணத்திற்காக அடுத்த 2 பிள்ளைங்க இருந்துச்சு இல்லையா, அவருடைய பெயரை மாற்றிடுவார். வாசிங்க,
23வது வசனம், 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். பாருங்க, இரக்கம் பெறாதவள் எந்த பிள்ளைக்கு பேரு? என் ஜனம் அல்லாத இரக்கம் பெறாதவள் என்பது எந்த பிள்ளையோட பேரு? 2வது பிள்ளையோட பேரு. இப்ப இரக்கம் பெறாதவளுக்கு இப்ப என்ன மாறி போச்சு? இறங்குவேன். அடுத்து என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை 3வது பிள்ளைக்கு பேர் என்னது? என் ஜனம் அல்ல, என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். அவர்கள் என்னை என் தேவனே என்பார்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்திரீ மனம் திரும்புவதனூடாக அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் ஆகிய தன்னுடைய ஜனம் அது வேசித்தனம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படின்னா அங்க தண்டனை வந்துச்சு. திடீர்னு அவன் மனம் திரும்பினா பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் மாறி போனது. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு அடி பட்டிருப்போம் இல்லையா? ஒரு எகு பட்டது போல பட்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, என் தேவனை பார்த்து ஈசி என்று சொல்லி, மணவாளன் என்று சொல்லி, எப்ப மணவாளன்னு கூப்பிடுவோம்? எப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசை வருதோ அப்ப கூப்பிடுவோம். எப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல பிரவேசிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப கூப்பிடுவோம். மணவாளன் என்று சொல்லி நாம் கூப்பிடுகிற போது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவராக. ஜனம் அல்ல என்று சொன்ன அதே வாய் சொல்லிச்சு, இது என் ஜனம் என்று சொல்லிச்சு. இறங்க மாட்டேன் என்று சொன்ன அதே வாய் சொல்லிச்சு, நான் இறங்குவேன் என்று சொல்லிச்சு. தேவன் உங்களிடத்தில் இன்னைக்கு எதிர்பார்ப்பது ஒன்னே ஒண்ணுதான். 2 விஷயம் தேவை. தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதும் தேவை, தேவன் மீது அன்பு என்பதும் தேவை. ஓசியாவனுடைய மனைவியும் ஓசியாவும் தேவனுடைய தீர்மானத்தின்படி திருமணம் எல்லாம் செய்துக்கிட்டாங்க. ஆனா அங்க என்ன இல்லாம போச்சு? தேவ அன்பு இல்லாம போச்சு. அதை இழந்து போனபடினால் மறுபடியும் விட்டு வந்த பாவத்தை நோக்கி போனார்கள். ஆனால் எப்பொழுது தேவ அன்பு அந்த ஸ்திரீனிடத்தில் கடந்து வந்ததோ அப்பவே அந்த வீட்டுக்கு என்ன வர ஆரம்பிச்சு? ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் வருதுன்னா ஒண்ணு உங்க கணவன் அல்லது அந்த மனைவி. வீடை கட்டாம நீங்க இடிச்சு போட்டுட்டே இருக்கிறீங்க. நீங்கள் தேவன் மீது அன்பை வைத்து வீடை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ அன்பு இருக்கிறதா, தேவ தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதாங்கிறத அறிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். ஏசாய்க்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு தெரியும்ல, என்ன பேர் வச்சாரு? இதே மாதிரிதான் ஒரு பேர் வச்சார். வாசிங்க, ஏசாயாவுடைய புத்தகம் 8வது அதிகாரம். நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபோது, நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபோது அவர் கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது யாவா என்னை நோக்கி மாகேர் சாலால் அஸ்பாஸ் என்னும் பேர் அவனுக்கு இடு. இது ஒரு பெரிய கதை. இந்த பேரை ஏன் போட்டாரு ஒரு நாள் நம்ம பார்க்கணும். தீர்க்கதரிசிகள் பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு அந்த பேரவை இந்த பேரவை சாவடிக்கிறது. ஆனா அவன் கேள்வி கேட்காம வைப்பான் தெரியும்ல. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்கிற பேர் தெரியும்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வைக்கிற பேர் தெரியும்ல. நமக்கு யாரை பிடிக்குமோ வைக்கிற திருசா வைடா, எவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? 9 தாரா, நீ 10 தாரான்னு வை. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகி போயிருதுன்னா, நமக்கு ஒரு ஆசை. அவன் நல்லா ஆடுறா, என்ன துணி போட்டிருக்கா, 2 பிட்டு போடு, என் பிள்ளைக்கு போடு. சின்ன பிள்ளைக்கு போடுறதுல தப்பு இல்லை ப்ரோ, அப்படிதானே? உன் பிள்ளை அப்படியே தான் வளரும் இல்லையா? அப்படிதான் வளரும். அதே கலாச்சாரத்தோட தான் என்ன செய்யும்? வளர்ந்து வரும். இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்லாம் தெரியல, படிக்க அனுப்பக்கூடிய பிள்ளைகள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடாது, இன்ஸ்டாகிராமில் போடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த அரைகுறை ஆடையை இன்ஸ்டால தெரிவிச்சுட்டு ஊருக்கு வரும்போது சேரி கட்டிக்கும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பெற்றோரை பொறுத்த மட்டும் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி? பயங்கர படிப்பு. ஆனா என்ன இருக்கு? வேறு விதமான ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இது இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைகள் இந்த பாவங்கள்ல இருந்து தேவன் தான் காப்பாற்ற முடியுமே தவிர நீங்க கூடயே போயிட முடியாது. அது உண்மை. அப்ப எதை வச்சு படிக்கணும்? வசனம் அவர்களை காக்கணும். அப்ப உள்ள வசனம் இருக்கணும். அதுதான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வசனத்தை படிக்க வைங்கன்னு சொல்றது. இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதம். அதை எப்படி நம்ம வளர்த்து எடுக்கணும்? தேவனுக்கு ஏற்றவர்களாக தேவனுடைய தீர்மானத்தின்படி அதை வளர்த்து எடுக்க வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கு. அதுக்கு இப்படிலாம் பேரை வச்சு அது வளர்ந்துருமா? அப்ப தேவன் கொடுக்கக்கூடிய தீர்மானத்தின்படி ஒரு பேர், தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளையின்படி கற்பனையின்படி ஒரு வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் அது கற்புள்ள கன்னிகையாக தேவ சமூகத்தில் என்ன செய்யும்? அது வளர்ந்து வந்து நிற்கும். பாருங்க,